கையில் நாங்கள் இன்றைக்கு ஒப்படைக்கிறோம். சரியா? ஓகே. வணக்கம் உறவுகளே, கேவிஆர் டிவிலேருந்து கேடி பாரதி. நாங்கள் நிற்கிற இடம் இன்றைக்கு உருத்திரபுரம். இந்த உருத்திரபுரத்தில் ஏற்கனவே நாங்கள் ஒரு உதவி திட்டம் செய்திருந்தாங்க. அந்த உதவி திட்டத்தோடு சேர்ந்து அடுத்த ஒரு உதவி திட்டத்தை நாங்கள் அதுவும் சொல்லப்போனால் ஒரு 3-4 மாதம் தொடர்ச்சியாக இந்த வேலைகள் செய்து கொண்டிருந்ததால் இது நீண்ட காலமாக வந்த ஒரு பணம். அந்த பணத்தை சரியான முறையில் நாங்கள் அதை பயன்படுத்தணும், அதை அவங்க கேட்ட தேவைகளை பூர்த்தி செய்யணும் என்று சொல்லத்துக்காக நாங்கள் ஒரு நீண்ட நாள் பிடிச்சது எங்களுக்கு இந்த வேலைகளை முடிக்கிறதுக்கு. அந்த நாட்களை முடித்து அந்த வேலைகளை முடித்து நாங்கள் இன்றைக்கு இறுதியாக அவங்களோட சேர்ந்து ஒரு காணொலி ஒன்று செய்கிறதுக்கு அந்த பிரயோசனம் அவங்களுக்கு அது தேவையா இல்லையான்ற சம்பந்தமாக அவங்களை கேட்டறிகிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களுக்கு நான் ஒவ்வொன்றா சொல்லணும் என்னென்றால், இவையில் எங்கள்கிட்ட கேட்டது அந்த காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருந்தா அதை பார்த்த எங்களோட உறவுகள், வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் அமுத சுரவி நற்பணி மன்றம் என்ற ஒரு அமைப்பின் ஊடாக இந்த மாணவிக்கு ஒரு தொகை பணத்தை எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க. அதாவது 2,24,000 சொச்சம் பணம் எங்களுக்கு கையில் கிடைச்சது. அந்த பணத்தில் நாங்கள் அவங்களுக்கு ஒவ்வொரு வேலையாக ஒவ்வொரு தேவையாக அவங்களுக்கு நான் அதையும் சொல்லணும் என்னென்னா, நாங்கள் முதல் கட்டமாக செய்த வேலை இந்த உள்ளுக்கு இணைப்பை ஏற்படுத்தினது, கரண்டுக்கான இணைப்பை ஏற்படுத்தி கொடுத்தினாங்க. அடுத்ததாக நாங்கள் வெளியில் போட்டிருக்கிறோம், ஒரு ஆட்டு கொட்டகை ஒன்று போட்டு நாங்கள் பெரிய ஒரு ஆட்டோ கொட்டகை ஒன்று போட்டு கொடுத்துருக்கிறோம். நான் நினைக்கிறேன் அதில் ஆடு மட்டும் இல்லை மாடு கூட கட்டலாம், அந்தளவுக்கு உயரமாக நாங்கள் அதை போட்டு கொடுத்துருக்கோம். வேண்டாம் பறன் ஒன்று அடிக்கக்கூடியவாறு ஆடு கூடுதலான ஆடு உங்களுக்கு கிடைக்குமா இருந்தால் அதில் நாங்கள் பறன் அடித்து அதுக்கு மேலே ஆடுகளை வளர்க்கக்கூடியவாறு அந்த கொட்டகையை அமைச்ச நாங்கள். அதோடு சேர்த்து நாங்கள் கரண்ட் இணைப்பு மெயின் இணைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறோம். வேலையே முடித்து கொடுத்து இன்றைக்கு நாங்கள் அதோடு சேர்த்து அவங்களுக்கு ஆடும் 2 ஆடும் நாங்கள் வேண்டி கொடுத்து முடிவு செய்து இன்றைக்கு நாங்கள் கதைக்க வந்திருக்கிறோம் உங்களோட. சரியா? இது தொடர்பாகத்தான் நான் இப்போ கேட்க போகிறேன். இந்த செய்த வேலைகளில் எவ்வளவுக்கு பிரயோசனம் இருக்குன்னு சொல்லி அந்த மாணவிட்டே கேட்போம். ஏனென்றால் பாதிக்கப்பட்ட பிள்ளைவ தான் இவரோட கோரிக்கைக்கு அமைவாகத்தான் இங்கே நிறைய வேலை திட்டங்கள் நடந்தது. ஏற்கனவே எங்கள்கிட்ட ஒரு சொன்ன விடயம் என்றால், தான் அண்ணியாக்களோடு இருக்கிறேன், அன்னையும் அண்ணரும் ஒரு விபத்தில் இறந்துட்டார். அப்போ அண்ணியும் ஒரு வசதியான ஆள் இல்லை. நாங்கள் நின்று கதைக்கிற வீடு இந்த அண்ணின்ற வீடு தான். இந்த வீட்டை பார்த்தாலே தெரியும் வேல்ற சூழல், வேல்ற கஷ்டம், வேல்ற பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, நெருக்கடி முழுதுமே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இன்றைக்கு எல்லா வசதி படைச்சாக்களும் இருந்தாலும் இன்றைக்கு இப்படியான ஒரு குடும்பத்துக்கு நாங்கள் ஒரு உதவி திட்டம் செய்கிறன்றது மிகவும் பெருமதியானது. இந்த குடும்பத்துக்கு உதவி செய்த அனைவருக்கும் நான் இதில் பேரை சொல்லுவேன், யார் செய்தேன்னு சொல்லி அவங்களுக்கு நான் இதோட சில விடயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். சரி, நான் இப்போ கேட்க போகிறேன்டா பானுஜா தானே பானுஜா, இப்போ நாங்கள் இவ்வளோ வேலையும் செய்திருக்கிறோம். சரியா? உமக்கு நிறைய பொருள் கிடைச்சிருக்கு. என்ன சைக்கிள் கிடைச்சிருக்குது, ஷூ கிடைச்சிருக்குது, பேக் கிடைச்சிருக்குது, புத்தகம் கிடைச்சிருக்குது. அடுத்தது இப்போ கரண்ட் நீர் கேட்ட நீர் பிளாக்ல படிக்கிறேன், கரண்ட் தாங்கன்னு சொல்லி கேட்டு இப்போ கரண்ட் சும்மா லைட் அங்கே போட்டாயிருக்கீங்க. வேணே போட்டுப்பாம்மா, லைட் இருக்கா? லைட் போட்டு பாப்பமா, தெரியுதான். அப்போ அப்புறம் என்ன லைட் எரியுது. அப்போ இவ்வளவு வேலை இஞ்சால வேணுமா? அடுத்தது ஆடும் வேண்டி தந்தாச்சு. ஏன்னா இன்னொரு 2 வருஷத்தால் எத்தனை ஆடு நிற்கும் உங்களோட வீட்டை? 10 ஆடு நிற்கணும். நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல தான் இனி உங்களோட படிப்பில் சம்மந்தமாக உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஜெர்மனில் இருக்கிற அண்ணா உங்களுக்கு மாதம் ஒரு 10,000 ரூபா பணத்தை அனுப்பி கொண்டிருக்கிறேன் என்னை படிக்கிறதுக்கு. முதல் ஒரு 20,000 ரூபா ஒரு கதை வந்தது, உங்களுக்கு 20,000 ரூபா வந்தது. பிறகு 10,000 ரூபா பணம் உங்களோட பள்ளிக்கூட இதுக்காக பாடசாலை டியூஷனுக்காக தரப்படுது. அவர் அவரோட முகவரி தெரியாது உங்களுக்கு, அவரும் ஒருத்தருக்கும் சொல்கிறேன் இல்லை, அந்த முகவரி சொல்கிறேன் இல்லை. இது உங்களுக்கு தந்தது அமுத சுரவி நற்பணி மன்றம். சரியா? ரைட். இப்போ நீ இந்த மைக் அப்படியே இப்போ நீர் எனக்கு சொல்லுங்க, இது கிடைச்சதால உனக்கு என்ன எப்படி இருக்குது? பாடசாலைக்கு போறதுக்கு சைக்கிள் கிடைச்சதால பாடசாலை போயிட்டு வர்றது சந்தோஷமா இருக்கு. கரண்ட் படிப்பு செலவுக்கு கரண்டால நல்லா படிக்கக்கூடிய வசதி கிடைச்சிருக்கு.
ஆட்டுக்கோட்டையால பிரச்சனை அது கைமிருந்து படிக்கலாம் அவ்வளவு பெருசா தான் கிடக்கு. மழை நேரத்துல தூவானம் அடிச்சதுண்டா அதுக்குள்ள இருந்து படிக்கலாம். அப்ப ஆட்டை வெளியில ஆட்டுறது இல்ல ஆடுக்கு பக்கத்துல ஆட்டுக்கு பக்கத்துல இருக்கலாம். காத்துகள் வாரத்துக்கு வெயில் நேரத்துல ஆடுகள் மேய்க்க அதுக்கு இருக்கலாம் தான் வாரத்துக்கு. கரண்ட் கிடைச்சிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வாழ்வாதாரமும் கிடைச்சிட்டு சரியா. நம்மளோட தேவை வந்து முக்காவாசி பூர்த்தி ஆயிருக்கு. முக்காவாசின்னு சொல்லலாம். ஒரு காவாசி என்றா என்ன வேணும்? முக்காவாசி பூர்த்தி ஆயிட்டு. ஒரு காவாசி வேணுமெண்டா என்ன? எதுவுமே தேவையில்லை. எல்லாமே சந்தோஷமா இருக்கு என்ன? சரி, உமக்கு வந்து எது மேலதிகமா தேவைன்னு நீ உணர்றீர். அப்படி எது தேவை எனக்கு இப்படி இருந்தானே எல்லாம் சொல்லி நினைக்கிறது அப்படி ஏதோ எவ்வளத்துல அதுல கரடியா? சும்மா தானே ஆயிடுங்க காட்டு கேட்டு வந்து நடந்து பார்த்தா தான் தெரியும். காலையில அப்படி பிங்கி இருக்கிறாங்க. அவ்வளவு வீக்க நடந்து காட்டுக்கு எத்தனை கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நடந்து? ஒரு நாளைக்கு 40 கிலோமீட்டர் நடக்கும் காட்டுல. 40 கிலோமீட்டர் கூட நீங்க காட்டுக்கு நடக்கும். இதுல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் போகும். இதுல இருந்து 15 கிலோமீட்டர் பஸ்ஸுக்கு போகும். பஸ்ஸுக்கு போயிட்டு நாங்க பஸ்ல போயிட்டு திருப்பி உள்ள நடப்போம். எத்தனை பேர் போவீங்க? நாங்க 15 பேர் இருக்கிறதெல்லாம் கணக்கு பண்ண பெரும்பாலும் கூடாது. போய் அப்படி அங்கே நின்று ஒரு எத்தனை நாளைக்கு பரவாயில்ல? நாங்க போய் இன்றைக்கு 4 நாள். 3 நாள் வந்து கணக்கு போயிட்டு போறோம். திருப்பி நாளைக்கு படிக்கிட்டோம்னா இனி அடுத்த பழக பழகத்தான் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பிள்ளைக்கு வந்து நிதி உதவிக்கு வந்து உதவி செய்த இன்றைக்கு வெளிநாட்டில் இருக்கின்ற அன்பான உறவுகள், இவர்களுக்கும் அங்கே நிறைய பிரச்சனை இருக்குது. நாங்கள் நினைக்கிற போல இவங்கள் வந்து எடுத்தடுப்பில் வெளிநாட்டில் இருக்கிறாங்க தானே, எங்களுக்கு உதவி செய்யலாம் தானே என்று சொல்லி முடிவெடுக்க ஆறாலும் மேலாது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு வெளிநாட்டிலேயும் பொருளாதார நெருக்கடி, அங்கேயும் அவங்களுக்கு நிதியில் வந்து நிதி நெருக்கடி என்று சொல்லி நிறைய பிரச்சனை இருக்குது. அதை விட அவங்களோட குடும்பங்களுக்கும் அவங்க பணத்தை அனுப்ப வேண்டிய தேவை இருக்குது. அதையும் அனுப்பி கொண்டு அந்த குடும்பங்களையும் பார்த்து கொண்டு அந்த குடும்பங்களுக்கு அவங்களோட சகோதரங்களுக்கும் பணத்தை அனுப்பி கொண்டு அதில் பிடிக்கின்ற மிச்சத்தில் வச்சு இந்த பிள்ளைக்கு வந்து அனுப்பியிருக்கிறாங்க. அவங்கள தான் நான் ஆர்ஆர்ன்னு சொல்ல போகிறேன். இந்த அமுத சுரபி நற்பணி மன்றம் ஊடாக பிரவ் அண்ணா, குமார் அண்ணா, சங்கர் அண்ணா, கேதிஸ் அண்ணா, தயா அண்ணா, திரு அண்ணா, கமல் அண்ணா, நேஸ் அண்ணா, இவர் அவ்வளவரும் சேர்ந்து இந்த இவ்வளவேரும் சேர்ந்து தான் இந்த மாணவிக்கான எங்களுக்கு நிதியை அனுப்பியிருக்கிறோம். இந்த நிதியில தான் நாங்கள் இந்த இவ்வளவு வேலையை நாங்கள் ஏற்கனவே சொன்ன வேலையில் நாங்கள் அவ்வளோத்தையும் செய்திருக்கிறோம். இவ்வளோ சேர்ந்து எங்களுக்கு 2,24,000 சொச்சம் ரூபா எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க. அந்த வேலையில் நாங்கள் இவருக்கு இவ்வளோ வேலையும் நாங்கள் செய்து கொடுத்துருக்கிறோம். சரி, இந்த இவ்வளவும் வந்து கிடைச்சது இந்த அண்ணாக்கள் ஊடாக இவ்வளவும் கிடைச்சி அவருக்கு ஒரு சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் தேவை இருக்குது. நான் இப்போ இது மட்டும்தான் இவங்களுக்கு காணுமென்று சொல்லி அளவுக்கு இல்லை. ஏனெண்டா இவ வந்து ஒரு வயசுக்கு வந்த ஒரு பொம்பளை பிள்ளை 11ஆம் ஆண்டு படிக்கிறா. இந்த வீட்டில் நிலைமை உங்களுக்கு தெரியும். இந்த அண்ணி வந்து இப்போ நான் அண்ணியோட ஏற்கனவே கதைச்சது போல் அவள் சொன்னால் தாங்கள் ஒரு இங்கேருந்து 15 கிலோமீட்டர் வந்து பஸ்ஸுக்கு போகணும். அதிலேருந்து நாங்கள் ஒரு 25-30 கிலோமீட்டர் காட்டுக்கு போகணும். காட்டில் போய் மரங்களில் ஏறி வந்து பிள்ளைகளை விட்டு பேராக்களாரையும் விட்டு மரத்தில் ஏறி கிளைகளை வெட்டி அதில் பிடுங்கி பாலப்பழம் பிடுங்கி அந்த பாலப்பழத்தில் வந்து தாங்கள் வீதியில் ஒரு 2 மணிக்கு பிறகு நடு வெயிலில் நின்று மறைச்சி அதை விற்று அதில் வர பணத்தில் தான் நாங்கள் இங்கே சாப்பிட்றோம், ஏதாவது நாங்கள் செய்கிறோம். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னா, காட்டுக்கு தங்கி நின்று அங்கே ஒரு கோயில்லையோ அல்லது எங்கேயோ தங்கி நின்று தான் தாங்கள் இந்த வருமானத்தை பெற்றுக்கொள்கிறோம். அதுக்கும் பொழுதுபட்ட 50 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு கொடுக்குற ஒரு பழத்தை 50 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில நேரம் அது வந்து பழுதாகிடும். அடுத்த நாளைக்கு விற்கலாது, மிஞ்சினா விற்கலாது. அதை கொண்டு நாங்கள் கொட்டிட்டு அடுத்த நாள் நின்று பிடுங்கித்தான் நாங்கள் இங்கே வந்து எங்களோட பிள்ளைகள் படிக்கிறதுக்கும் சரி எங்களோட பிள்ளைகளோட சாப்பாட்டுக்கும் சரி நாங்கள் பார்க்குறோம்னு சொல்கிறோம். அந்த வீட்டில் வாழ்கிறது தான் இந்த மாணவி.
அந்த வீட்டில் இருக்கிறா இந்த மாணவி. சரி, நாங்கள் அவள்கிட்ட அந்த அந்த சூழலையும் நாங்கள் அறிஞ்சு கொள்ளணும். இப்போ இந்த சூழல் வந்து ஒரு பிரச்சனையான சூழல் பார்க்கவே தெரியுது உங்களுக்கு. சரி, அவர்கிட்ட கேட்போம் நாங்கள் இன்னும் என்ன தேவை இருக்குது, இந்த அண்ணாக்களுக்கு நீ நன்றி சொல்லணும். என்ன அவ்வளோ உதவி செய்திருக்கிறாங்கல்ல, நன்றி சொல்லணும். சரி, ஓகே. இந்த மாதிரி பிரியம் எனக்கு உதவி செஞ்ச அண்ணாக்களுக்கு பிரபு அண்ணா, குமார் அண்ணா, சங்கர் அண்ணா, கேதீஸ் அண்ணா, தயா அண்ணா, திருவண்ணா, கமல் அண்ணா, லேசண்ணா, இவ்வளோ பேருக்கும் நான் என்னோட மனமார்ந்த நன்றியை சொல்கிறேன். இன்னொரு விஷயம் இருக்கு, நாங்கள் இதுதான் இந்த வீட்டுக்காக இருக்கலாம், மழை பெஞ்சா தூவானம் மொத்தம் அதே போல இந்த இடங்களுக்கெல்லாம் நெட்டாக அடிச்சிருக்கு, எல்லாமே அப்படியே பட்டபடியாக தெரியும். பாம்பூச்சிகள் வரும், இதுக்காக அரைவாசம் கல்லும் கட்டியிருக்கேன். இந்த வீட்டும் கொஞ்சம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும், இவ சொன்ன விஷயம் எனக்கு நானும் வந்து பார்த்தோன்னு யோசிச்சேன். என்னென்னா, இவ வந்து ஒரு மாணவி வந்து இந்த இடத்தின் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வெளிப்படையான ஒரு இடம், வேலியில் திறந்த வெளி ஒரு இடம். அதில் வந்து ஒரு ஓப்பன் கோல், அது வந்து ஒரு சில இடத்துல வந்து ஒரு கோல் ஒன்று இருக்குன்னு தானே, அதே மாதிரி தான் இந்த இடம் இருக்குது. ஒரு மறைப்பு அல்லது இதுக்கு இதில் தனியொரு மறைப்பு இருந்தாலே அவங்களுக்கு இங்கே வந்து ஒரு உடுப்பை மாற்றுறதோ இல்லை தங்களோட உடுப்புகளை வைக்கிறதோ எல்லாத்துக்கும் ஒரு வசதியாக இருக்கும். இது வந்து எல்லாமே நெட் அடித்து தகரம் இப்படியான ஒரு இடத்துல இவங்க இருக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த அறிக்கையான ஒரு வீடு இல்லை. அப்போ அந்த இடத்த வந்து நீங்கள் பார்க்குற இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் இந்த வீட்டுக்கு இந்த பிள்ளைக்கு வந்து நீங்கள் எல்லா உதவியும் செய்துட்டீங்க. கூடுதலாக வந்து அந்த பிள்ளை வந்து சந்தோஷப்பட்டு எனக்கு சொன்ன எல்லாமே காணும் என்ற மாதிரி தான் நின்றா. எனக்கு இது இவ்வளவுமே போதும் எனக்கு என்ற மாதிரி இருந்தால். ஆனால் எங்களை பார்க்க தெரியுது, எங்களுக்கே தெரியுது இந்த வீட்டில் வந்து சூழல் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. இந்த சூழலை அமைக்கிறதுக்கு இந்த வீட்டை பார்க்குறாக்கள், இந்த காணொலியை பார்க்குறாக்கள், இந்த சூழலை இந்த வீட்டை வந்து ஒரு அமைச்சு அவருக்கு ஒரு பாதுகாப்பாக ஒரு ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு முன் வந்தீங்கன்னு சொன்னால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக இந்த பிள்ளைக்கு வந்து அதை ஏற்படுத்தி கொடுக்கலாம்னு கேட்குறோம். ரைட். அதோட அவங்களோட அன்னிட்டை நாங்கள் சில விடயங்களை கேட்கப்புறம் அவள் வந்து எங்கள்கிட்ட நிறைய விடயம் சொன்னாள். அது எங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது மனசுக்கு. எனக்கு அவள் சொன்ன விடயங்களை கேட்டு இந்த உதவி கூடாக இந்த அன்னிக்கு மனநிலை எப்படி இருக்குது, அவள் எப்படி அதை வந்து உணர்றான்னு நாங்கள் அவர்கிட்ட கேட்போம். சரிண்ணா, உங்களுக்கு இந்த உதவியால் நல்ல சந்தோஷமாக நல்ல இதாகவும் இருக்குது. எங்களுக்கு கரண்ட் தான் பிரச்சனை இருக்குது. வேறு இதால் கரண்ட் உங்களுக்கு பிரச்சனை நல்ல சந்தோஷம். எங்களை பிள்ளைகளையும் படிக்க வைக்கிறோம். பேர் படிக்கணும், 3 பேர் படிக்கணும். ஒரு ஆள் 8ஆம் ஆண்டு, ஒரு ஆள் 6ஆம் ஆண்டு, ஒரு ஆள் நேசரி. எங்களுக்கு கரண்ட் பிரச்சனையாக இருந்தால் அது தந்து ஆட்டு தந்து எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். அது எங்களுக்கு என்ன இன்னும் தேவை, எங்களுக்கு வேலையும் இந்த வீட்டையும் மறைக்க அங்க நின்று பார்த்தாலே தெரியுது, இங்க நின்று பார்த்தாலே 4-5வது வீடு தெரியுது. அன்னைக்கு 5வது வீடு பார்க்கலாம். இங்க இருந்து வீட்டுக்கு நெட் அடிச்சிருக்கு, வளைச்சு நெட் அடிச்சிருக்கு. அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. தயவு செய்து இந்த காணொலி வருங்க பண்ணாங்க. தயவு செய்து இந்த காணொலியை பார்க்குறீங்க, உண்மையிலேயே இந்த குடும்பத்துக்கு நீங்கள் எதுவும் இன்னொரு உதவி செய்யணும்னு சொன்னால் கட்டாயம் செய்யுங்க. இது நான் கேட்குறது வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை. அவருக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு போதிய அளவு. இந்த மாணவிக்கு வந்து மாதம் ஒரு 10,000 ரூபா இவருக்கு கல்வி தேவைக்காக வழங்கப்படுது. அதோட கரண்ட் வகுப்பு கொடுத்துருக்குது. அடுத்த சைக்கிள் கொடுத்துட்டோம், புத்தக பேக் கொடுத்துட்டோம், புத்தகம் கொடுத்துட்டோம். அடுத்தது புத்தக பேக் தெரியல, நமக்கு புத்தக பேக் தெரியல, ஷூ தந்துருக்குது, யூனிஃபார்ம் தந்துருக்குது. அடுத்தது ஆடு வண்டி தந்துருக்குது. அடுத்தது கரண்ட் தந்துருக்குது. அடுத்தது ஆட்டு கொட்டை வண்டி போட்டிருக்கு நீ படிக்கிறதுக்கு இருந்து. சரியா, அதுக்கு மேசையை போட்டுருந்து படிக்கலாம் படிவா, அது வந்திருக்கு. இப்போ தேவையான ஒன்று எல்லாம் கிடைச்சிட்டு அவருக்கு போதுமான அளவுக்கு இருக்குது இப்போ. ஆனால் மனசு அவவே சொல்கிறேன் எனக்கு தேவையில்லை இனின்றது. ஆனால் இப்போ ஒன்று தேவையாக இருக்குது, இந்த வீட்டை வந்து பூர்த்தி செய்து ஓரளவு இப்போ ஃபுல்லாக கட்டி கொடுத்து நீங்கள் செய்யணுமன்ற தேவையில்லை. இதை சும்மா சாதாரணமாக இவ்வளோ கட்டுறதுண்டா இவ்வளோ முடியும். எனக்கு இதை பற்றி தெரியல. மேசன் தான் மனுஷன். இல்லை நீங்கள் இப்போ சாதாரணமாக நான் யோசிக்கிறேன்னுட்டா இப்படி செய்யலாம் நினைக்கிறேன். இந்த விளவுக்கு ஒரு கட்டை கட்டிட்டு மேலே இதுக்கு தகரத்தை அடித்து விடலாம். இல்லாட்டி ஒரு எதனால ஒன்று செய்யலாம். இதுக்கு ஒரு கதவை போட்டு விட்டா சரி, தகரத்தை அடிச்சு விடலாம். ரைட், ஓகே. இது நல்ல விடயம். வந்து இப்போ நாங்கள் யோசிக்கிறோம்னா இந்த விளவு தான் கட்டுறது கிடாக்கு. இந்த துண்ட வளத்தை 10 அடி என்ன, இந்த 10 அடியையும் ஃபுல்லாக கட்டி வேலையை முடிச்சுட்டு ஒரு 500 கல்லு தேவை நினைக்கிறேன். இவ்வளவுக்கு வேணே
நாங்கள் ஒரு 600 கல்லை எஸ்டிமேட் பண்ணுவோம். ஒரு 600 கல் தேவை. ஒரு 5 பேக்கெட் சீமேந்து காணும் நினைக்கிறேன். 600 கல்லும் 5 பேக்கெட் சீமேந்தும் இவ்வளவுக்கும் காணும். அடுத்த ஒரு 3 கூலி 4 கூலி வேணும். ஒரு 4 கூலி வேணும் இதுக்கு பிறகு இந்தியாவில் வந்து ஒரு வேணுமெண்டா அரை சிவர் வச்சு இந்த தகரத்தை தூக்கி மேலுக்கு அடித்து விட்டால் இதுக்கும் ஒரு பாதுகாப்பான நிலையாக வந்துடும். ஏன்னா இதுக்கு ஒரு கதவு போடணும். இവിടുത്തെ ஒரு கதவை போட்டு விட்டால் சரி. இது சரி. இப்போ ஏழுமா ஏழாதான்றது 2வது கட்ட பிரச்சனை. இப்போ உங்களால் செய்த இப்போ காணொலியை பார்க்குறவங்களால இது செய்து கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதான்றது எனக்கு தெரியல. ஆனால் இருந்தாலும் நான் இதை கேட்குறேன், உங்கள்கிட்ட இது ஒரு கேள்வியாக கேட்குறேன். உங்களுக்கு முடிஞ்சால் செய்யுங்க, எங்களோட தொடர்பு கொள்ளுங்க, நிச்சயமாக செய்து கொடுக்கலாம். சரி, நாங்கள் எங்களுக்கு அதான் வீடு தான் பிரச்சனை. வீட்டையும் கொஞ்சம் இதாக்கி தந்தேன். எங்களுக்கு ஒரு மோட்டர் இருக்கும். அவங்களுக்கு மோட்டர் இருக்கு. மோட்டர்ண்டா அதுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு தொட்டியும் கட்டணும். பிளாக் கிணறு இருக்குது, கரண்டும் இருக்கு, மோட்டரும் இது இருந்தா சரி. காணொலியை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அந்த பேனருக்கு முன்னுக்கு வச்சு உங்கள் 2 தான் எடுத்து போட்டேன். ஒரு வீடியோ எடுத்து போட்டேன். என்னென்னா இவங்களுக்கு ஒரு போக்குவரத்துக்கு சைக்கிள் தேவைன்னு சொல்லி அதில் வந்து கணவர் எனக்கு சொன்னாங்க வேண்டி தரம் உடனே வேண்டி தரமான்னு சொல்லி. பிறகு அவங்களோட தொடர்புகள் இல்லாமல் போட்டுது. எனக்கு அவங்கள எடுக்க விட்டாங்க. அந்த வீடியோ பார்த்தோன்னே சிலர் எனக்கு ஃபோன் பண்ணினாங்க, நாங்கள் உங்களுக்கு ஒரு சைக்கிள் ஒன்று எடுத்து தரோம் கொண்டு கொடுங்கண்டா. அதுக்கப்புறம் அவங்களோட தொடர்புகள் எனக்கு இல்லாமல் போட்டு அவங்கள எடுக்க விட்டுட்டாங்க. என்ன காரணத்துக்காகன்னு எனக்கு தெரியல. தப்பி தவிர இந்த காணொலியை நீங்கள் பார்த்தீங்கண்டா, சொன்னாக்களும் சரி சொல்லாதாக்கள் இருந்தாலும் இந்த காணொலிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களுக்கும் ஒரு சைக்கிள் வண்டி கொடுக்குறதுக்கு ஏதாவது இவங்களுக்கு 2 சைக்கிள் தேவையில்லை. ஒரு சைக்கிள் கொடுத்தாலே காணும். 2 பேரும் ஒரு சைக்கிளில் போகலாம். நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் போகணுங்க? 8 கிலோமீட்டர் போகணும். 8 கிலோமீட்டர் போகணுமா? இவேல் வந்து 8 கிலோமீட்டர் பள்ளிக்கூடம் போகணுமா? போய் வர 8 கிலோமீட்டர் இல்லை போகிறதுக்கு மட்டும் 8 கிலோமீட்டர்? 16 கிலோமீட்டர். சரி, போக 8 கிலோமீட்டர் தான். அப்போ 16 பூஜாட கையில் நாங்கள் இன்றைக்கு ஒப்படைக்கிறோம். சரியா? ஓகே, உங்களோட சொத்தா இது? நமக்கு நிறைய சொத்து கிடைச்சிட்டு. சரியா? என்ன வேணும்? சரியா? இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன். இந்த காணொலியை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா நிச்சயமாக எங்களோட காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி நீங்கள் எங்களோட காணொலியை தொடர்ந்து பாருங்கள். இந்த காணொலி பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்தும் உங்களோட நாங்கள் இணைஞ்சிருக்கிறதுக்கு ஆசைப்படுறோம். இந்த உதவியை எங்களுக்கு செய்த அமுத சுரபி நட்பணி மன்றத்தின் ஊடாக பிரவண்ணா, குமாரண்ணா, சங்கரண்ணா, கேதிசண்ணா, தயா அண்ணா, திருவண்ணா, கமலண்ணா, நேசண்ணா அனைவருக்கும் மனப்பூர்வமாக எங்களோட யூடியூப் சேனல் ஊடாக நாங்கள் அவங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறதோடு நாங்கள் தொடர்ந்தும் எங்களோட பயணிக்கணும். தொடர்ந்தும் எங்களோட சேர்ந்து நிறைய குடும்பங்களுக்கு உதவி செய்யணும். இப்படி வறுமை கோட்டுக்குள்ள தங்களை மீள முடியாமல் இருக்கிற மாணவ செல்வங்களுக்கு அவங்களோட உதவி கிடைக்கணும். அந்த மாணவ செல்வங்கள் வந்து படித்து நல்ல நிலைக்கு வாரத்துக்கு அவங்களை உதவி செய்யணும் என்று சொல்லி கேட்குறேன். இப்படி நீங்கள் இதில் பேர் குறிப்பிட்ட அண்ணாக்கள் அவ்வளோ நீங்கள் செய்கிற உதவியால் உங்களோட பிள்ளைகள் வந்து நல்ல நிலைக்கு படித்து நல்ல முன்னேற்றத்தை ஒரு நோய் நொடி இல்லாமல் ஒரு சந்தோஷமான நிலையில் வாழணும் என்று சொல்லி கேட்டு இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். இப்படியான காணொலிகளை வந்து நீங்கள் பார்க்கணும் அல்லது நீங்கள் இப்படியான தொடர்ந்து உங்களுக்கு இந்த காணொலிகள் வரணும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்பீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் தொடர்ந்தும் இந்த காணொலிகளில் உங்களோட இணைஞ்சிருப்போம் என்று சொல்லி கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.